வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் பாண்டி அச்சீவர்ஸ். நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 2011 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 4 prime numbers written in the ascending order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கெஸ்ட் நம்பர் வரைக்கும் ஆர்டரில் எழுதுறது பேர் தான் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ அந்த 4 prime நம்பரும் இப்போ அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இஸ் 385 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 prime நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் 3 prime நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 385 வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் தட் ஆஃப் த லாஸ்ட் 3 நம்பர் இஸ் 1001 சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே 100க்குள்ளே இருக்க prime நம்பர்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 11, 13, 17, 19. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னென்னு கேட்ட கேள்விக்கு இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் இந்த 4த்தில் ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 11 வந்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 5 and 3. ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும்னா 3, 5, 7 and 11 வரணும். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 385 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15, 15 × 7 7 5s are 35, 1 7 is 7, 7 7 + 3 10, 105 வந்து வருது. பட் நமக்கு 385 வரணும். ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்து வந்து நம்ம பி ஆப்ஷனில் இருக்க 13 வந்து எடுத்துக்கலாம். 13 வந்து லாஸ்ட் நம்பராக எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் 11, 7 and 5. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 7 35, 35 × 11, 1 5 is 5, 1 3 is 3, 1 5 is 5, 1 3 is 3. ஸோ டோட்டலாக வந்து 385 வருது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வருது. அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து 1001 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1001 வரணும். இப்போது 7 × 11 77, 77 × 13 பண்ணோம்னா 1001 வருது. ஸோ செகண்ட் கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 13 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.